FemMed Clinic, celebrating womenhood, Porur. ஹாய் ஆல், நான் உங்கள் டாக்டர் திவ்யா அருண் FemMed கிளினிக்கில் இருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு கப்பலாக இருக்கிற பட்சத்தில் எப்போ போய் டாக்டரை மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். அதை பற்றின ஒரு கைடன்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பார்க்க போகிறோம், உங்களுக்கு ஸ்கேன்ஸ் பார்க்க போகிறோம், அண்ட் உங்கள் ஹஸ்பண்டோடைய செமன் டெஸ்டிங் பார்க்க போகிறோம். இதை வச்சு தான் உங்களோட என்டையர் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு உங்கள் டாக்டர் பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ இது எந்தெந்த டெஸ்ட்டு எப்பப்போ பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம கிளியராக பார்த்துடலாங்க. உங்களுடைய அத்தனை ஹார்மோன் டெஸ்ட்டுமே நம்ம ஒரே நாளில் தாங்க கேட்போம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பீரியட்ஸ் வந்து 2ஆவதுலேருந்து 3ஆவது நாளுக்குள்ளே பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எதனால இந்த டைமை தான் பர்டிகுலராக உங்கள் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் உங்களோட எல்லா ஹார்மோன்ஸுமே ஒரு பேஸ்லைன் லெவல்ஸில் இருக்கும். விமெனில் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்துட்டு மேலே கீழேன்ற மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் பேட்டர்ன் கொண்டது தான். சில விதமான ஹார்மோன்ஸ் பீரியட்ஸ்க்கு முன்னாடி பீக் ஆகும், சில ஹார்மோன்ஸ் பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஃபால் ஆகும். ஸோ நம்ம ரேண்டமாக ஒரு பீரியட் சைக்கிளில் போய் ஏதாவது ஒரு டைமில் டெஸ்ட் பண்ணுறத வச்சு ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குன்றதை பற்றி நம்மளால் கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ வி நீட் அ பேஸ்லைன் வேல்யூ. உங்களோட பேஸ்லைன் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை எப்போ பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ஸ்னுடைய ஃபஸ்ட், செகண்ட் ஆர் தேர்ட் டேயில் தாங்க கரெக்டாக பண்ண முடியும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறதா இருந்தால் பீரியட்ஸ்க்கு அடுத்த நாள் போங்க. இதுக்கு அடுத்த காமன் டவுட் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க தெரியுமா? நமக்கு ஸ்பாட்டிங் ஆனதில் அந்த பீரியட்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணிக்கணுமா? நமக்கு 2-3 நாள் ஸ்பாட்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டிங் டே எனக்கு டே 1 இல்லை ப்ளீடிங் வந்த நாள் டே 1 கேட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் ஃப்ளோ, நீங்கள் பேட் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ளோ என்னைக்கு பார்க்குறீங்களோ அதுதான் டே 1. அதுக்கு மறுநாள் தான் நீங்கள் பிளட் டெஸ்ட்டுக்கு போக வேண்டியது. இந்த பிளட் டெஸ்ட்டில் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தனித்துவம் வாய்ந்தது, அதுதான் ஏஎம்ஹெச். ஏஎம்ஹெச்க்கு இந்த ரூல்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஏஎம்ஹெச் மட்டும் நீங்கள் பீரியட்ஸ்னுடைய எனி டைமில் பண்ணலாம், அந்த பீரியட் சைக்கிளில் எனி டைம் பண்ணலாம். மற்ற எல்லா ஹார்மோன்ஸுமே மேக் ஷுர் யூ ஆர் டூயிங் இட் ஆன் டே 2 ஆர் டே 3. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர் உங்களை ஸ்கேன்ஸ்க்கு வர சொல்லுவாங்க. இப்போ ஸ்கேன்ஸ் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் நம்மளோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸோடைய பிகினிங்கில் ரொம்ப சின்னதாக இருக்கும். கருமுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வெடித்து எக்கு வெளியே வரப்போகுதுங்க. ஸோ இப்போ உங்கள் டாக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எத்தனை கருமுட்டை வளரப்போகுது, இதில் எத்தனை மெச்சூர் ஆக போகுது, எத்தனை வெடித்து கரெக்டான டைமில் வெளியே வரப்போகுது. ஸோ இதை பார்க்குறதுக்கு நம்ம ஏர்லி பீரியட்ஸ்னுடைய ஏர்லி ஃபேஸ், அதாவது அகைன் டே 3, டே 4 அந்த டைமில் ஏஎஃப்சி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, ஆன்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போனா, இந்த பர்டிகுலர் சைக்கிளில் நமக்கு எத்தனை எக்ஸ் இருக்குது ஃபார் அஸ் டு ஒர்க், எத்தனை எக்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த சைக்கிளில் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த ஏஎஃப்சி அண்ட் ஏஎம்ஹெச் சேர்த்து நம்ம அசஸ் பண்ணோன்னா உங்களுடைய ஃபர்டிலிட்டி சக்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஓரளவுக்கு உங்களோட டாக்டர்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஸ்கேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் மானிட்டரிங் ஸ்கேன். இந்த ஃபாலிகுலர் மானிட்டரிங் ஆஸ் தி நேம் சஜஸ்ட், உங்களோட ஃபாலிகுலை நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ண போகிறோம். இது வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற விதமாக வளருதா, கரெக்டான டைமில் மெச்சூர் ஆகுதான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேன். ஸோ இந்த ஸ்கேன் பொதுவாக நம்ம டே 10 to டே 12 ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அண்ட் அட் பர்டிகுலர் இன்டர்வல்ஸ் ஒரு 2 நாள் இடைவேளை இல்லை 3 நாள் இடைவேளையில் திருப்பி உங்கள் டாக்டர் உங்களை வர சொல்லுவாங்க. அந்த க்ரோத் போதுமான அளவுக்கு இருக்கான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து 2 நாள் 3 நாள் கேப்பில் நம்ம பார்த்துட்டே வரக்கும்போது ஒரு பர்டிகுலர் சைஸ் வரும்போது அந்த எக் ரிலீஸ் ஆகணும். ஸோ இந்த எக் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதும் நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கக்கூடியது ஸ்கேனில் மட்டும்தாங்க. ஐ நோ இதுக்கு பிளட் டெஸ்ட்டும் இருக்குது, கார்ட் டெஸ்ட்டும் இருக்குது, பட் இது எல்லாத்த விடவும் மோஸ்ட் அக்யூரேட்டாக பார்க்கக்கூடியது இந்த ஃபாலிகுலர் மானிட்டரிங் ஸ்கேனில் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் டாக்டர் சொல்கிற டேட்ஸில் நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா உங்களுடைய எக் எத்தனை இருக்குது, எவ்வளோ மெச்சூர் ஆகுது, அது எந்த டைமில் வெடித்து ஓவுலேஷன் ஆகுது, இது அத்தனை டீட்டெயில்ஸுமே நம்மளால் துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியும். அடுத்தபடியாக உங்களோட பார்ட்னர், உங்களோட ஹஸ்பண்டோடைய டெஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம், எப்போ பண்ணலான்னு பார்த்துடலாம். The one and only main test male partner பொறுத்த வரைக்கும் is the semen testing. It's much easier, no pricks and no timeline. நீங்கள் எனி டைம் அட் யுவர் கன்வீனியன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரிகாஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days வந்துட்டு ரிலீஸ் இல்லாமல் எதர் செக்ஷுவல் ரிலீஸாக இருந்தாலும் சரி இல்லை மேனுவல் ரிலீஸாக இருந்தாலும் சரி அது இல்லாமல் ஒரு 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா நமக்கு அசஸ் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுங்க. ஸோ இந்த அத்தனை டெஸ்ட்டுமே நீங்கள் பண்ணிட்ட பிறகு இந்த ரிப்போர்ட்ஸோட உங்கள் டாக்டர் உங்களை மீட் பண்ண கூப்பிடுவாங்க. அப்போ தான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு பிளட் டெஸ்ட், ஃபியூ ஸ்கேன்ஸ் அண்ட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் செமன் டெஸ்ட். இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதுங்க, உங்களோட என்டையர் ஃபர்டிலிட்டி ஜர்னியை நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். இதை பற்றின வேறு டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நேர்லேயும் வந்து மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ. FemMed Clinic, celebrating womanhood, Porur. Contact 09449 82828.